ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹோம் டெக்கார் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி காலி பாட்டில் இருக்கும்ல, வீட்டில் நிறைய பெரிய பாட்டில் இருக்கும், இல்லை குட்டி பாட்டில் இருக்கும். இந்த மாதிரி பாட்டில் இருந்தால் ஒரு 5 பாட்டில் இருந்தால் போதும். இதோட பேஸை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கணும். இவ்வளோ ஷேப், இந்த அளவுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கணும். இதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்கும், அந்த லைனில் கட் பண்ணாலே போதும். இது தெரியும்ல, ஹீட் பண்ணிவிட்டு கத்தியில் அப்படியே நம்ம அப்படியே வெட்டிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி வெட்டி எடுத்தது தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 5 பூ தேவை. 5 பூவில் நம்ம பெயிண்ட் அடித்து நம்ம இதை காட்டுறவங்களுக்கு இது பெயிண்ட் அடிச்சுட்டு மணி கோத்து காமிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதில் ஷேப் எடுக்கணும். இந்த ஷேப்பை நான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த வளைவு இருக்குது பாருங்கள், இந்த சென்டரு, இந்த இது இருக்குல்ல, அதில் அப்படியே ஒரு இதழ் மாதிரி நம்ம கேர்வ் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு. இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இதில் இந்த ஷேப் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணதுனால மீதி பாருங்க இந்த மாதிரி பீஸ் வரும். இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பத்திரமா வச்சுடுங்க, ஏன்னா கீழே இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இதை பத்திரமா முதல்ல எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். முதல்ல எது முக்கியமோ இல்லையோ நம்ம இது வந்து க்ளீன் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இதை கட் பண்ணும்போது பேப்பர் போட்டோ இல்லைன்னா ஒரு தனியான வெளியில் எங்கன்னா வச்சு கூட நீங்கள் இதை கட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் வெளியில் தான் வச்சு கட் பண்ணேன். இப்போ இது வந்து வீடியோக்காக நான் உங்களுக்கு இங்கேயே கட் பண்ணி காமிச்சேன். இப்போ இதில் நம்ம கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். சரிங்களா? கலர் பெயிண்ட் அடித்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு என்ன கலர் கொடுக்குறது பாருங்கள். இப்போ நம்ம அதை கட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். பெயிண்ட்டு ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன். இது காயட்டும். இந்த மாதிரி ஒரு 5 பூ பண்ணணும் நம்ம. நான் 5 பூ பண்ணுறதுக்கு ஒரு பூ உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பண்ணணுன்றதை பண்ணி காமிச்சேன். இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீனாக காத்தாட்டோன்னு விடுங்க. அதுக்குள்ளே இந்த ஹேங்கிங்குள்ளே வர வைக்கிறதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, இந்த த்ரெட்டு நூல் இருக்கும் பாருங்கள், நூல் கண்டு, அதோட காலியோட அட்டை இது. அதில் நான் வந்து கலர் அடிச்சிருக்கேன், கோல்டன் கலர் அடிச்சிருக்கேன். இப்போ தான் அடித்து அதுக்கு ஒட்டுது. இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இதுக்கு வந்து பேஸ் 2 சைடும் இது மாதிரி நூல் கோர்த்துட்டு இதை ஒட்டிட்டு நூல் கோக்கலாம். சரிங்களா? இப்போ இதை ஒட்டலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸை வந்து ஒட்டியிருக்கேன். இப்போது இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஒரு 2 இது போடுவோம் நம்ம. இந்த வளையல் வந்து வீட்டில் சலங்கை எதனா இருந்ததுன்னா, வீட்டில் உங்கள் கொலுசு இருக்கும் இல்லையா, பழைய கொலுசோட மணி எதனா இருந்தால் போடுங்க. எங்கள் வீட்டில் பழைய கொலுசோட மணியை தேடி பார்த்து நாங்கள் ஓஞ்சி போயிட்டோம். அதனால் நான் என்ன பண்ணேன், வளையலை வந்து வீட்டில் பழைய வளையல் இருந்தது, அந்த வளையலை வந்து உடச்சி வச்சுருக்கேன். அது கூட வீட்டில் ஜாக்கிரதையாக நீங்கள் எதனா கவர் போட்டு உடச்சி இந்த மாதிரி எங்கன்னா பத்திரமா வச்சுருங்க. வீட்டில் வெளியில் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இங்கெல்லாம் ஒட்டி ஒரு வழி பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக செஞ்சு பாருங்கள். வளையல் இல்லைன்னா சலங்கை இருந்ததுன்னா சலங்கையை வச்சு அதில் இருக்கும் இல்லையா, அந்த சத்தத்தை மட்டும் போடுங்க. ஒரு 3 தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடலை, ஒரு 3 போட்டிருக்கேன். இதை பத்திரமா எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஓரமாக மண்ணில் எங்கன்னா ஓரமாக போட்டு விட்டுருங்க. வெளியில் வேறு எங்கேயும் கவரில் குப்பையிலலாம் போடாதீங்க, அவங்களுக்கும் கஷ்டம். அதனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஒட்டுறது வெட்டுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்போவுமே வீட்டுக்கு ஓரத்தில் எங்கன்னா மரத்தாண்டை இல்லைன்னா மண்ணில் போட்டு விட்டுருங்க. குப்பை கூடையில் இந்த மாதிரி போடாதீங்க. அவங்களும் மனுஷால் தானே பாவம், அவங்க எடுக்கும்போது கையில் எதனா அடிப்படும், கீரிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக அதை செய்யுங்க. இங்கே பாருங்கள், இந்த இது வந்து கலர் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து நடுவில் சென்டரில் ஒரு ஃப்ளவர் டைப் தெரியணுன்றதுக்காக ஒரு மணி வந்து ஒன்று ஒட்டுறேன் இங்கே. சரிங்களா? மணி ஒட்டிட்டு நம்ம இதை வந்து கட்டிடுவோம். பாருங்கள், இப்போ இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே மணி ஒட்டியிருக்கேன். இந்த ஹோல்ஸில் ஊசியில் உள்ளன் நூல் கொடுத்துருக்கேன். எப்போவுமே உள்ளன் இந்த மாதிரி ஹேங்கிங்லாம் பண்ணுறதுக்கு உள்ளன் நூல் வந்து கொஞ்சம் வெயிட்டு தாங்கன்றதை விட நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் உள்ளன் நூல் எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க.
ரூபா 12 ரூபான்னு நினைக்கிறேன் உள்ளன் நூல். சரிங்களா? அது வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹேங்கிங்லாம் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சீக்கிரமாக அறாது. கொஞ்ச நாளாக தொங்கிட்டு ஹேங்கிங் பண்ணி காற்றுல இருந்தால் கூட இது இதுவாகாது, நல்லாவே அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதை கோர்த்துருக்கோமா, இப்போ இதை வந்து ரொம்ப இதுவாக இல்லாத ஆடாத இருக்கிறதுக்காக இதில் ஒரு 5 பீடு நம்ம இப்போ கோர்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 பீடு கோர்த்து நம்ம இதில் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் அதே மாதிரி ஊசி வந்து போட்டு கோர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே ஒரு மணி கோர்த்துருக்கேன். மணி கோர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுடலாம். இது கொஞ்சம் வந்து டைட்டாக போகும், அதனால் நீங்கள் மெதுவாக போடுங்க. இப்போ இதையும் கோத்தாச்சு. சரிங்களா? இதுக்கும் கோத்து முடிச்சுட்டோம். நம்ம இதையும் கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். நான் இந்த டைப்லையும் இதையும் இது வந்து 2 பண்ணியிருக்கேன். இது 1 பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக 1 பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பூவை வந்து ஒரு 4 பூ பண்ணியிருக்கேன் வீட்டில். ஒரு 4 பூ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 4 பூவையும் இந்த மாதிரி கல்யாண அட்டை இருக்குது பாருங்கள், இந்த அட்டையில் ரவுண்டு ஷேப்பு கட் பண்ணியிருக்கேன். ரவுண்டை கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். கலர் பேப்பர் ஒட்டிட்டு இதை வந்து அதில் அப்படியே லைனாக கோத்துட்டு வந்துடலாம். சென்டரில் இந்த 2 இதுவும் இந்த சவுண்டு வர்றதுக்காக சென்டரில் கோத்துட்டு பின்னாடி நம்ம உள்ள நூல் போட்டு கோத்துக்கிட்டோன்னா இது வச்சு ஹேங்கிங் பண்ணலாம். ஹோம் டெக்காருக்கு ஹேங்கிங் பண்ணலாம். அப்புறமா நேற்றுக்கு 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, சூப்பர் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதை சந்தோஷமாக அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி, எனக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்க்கறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இன்னொரு வாட்டியும் திரும்பியும் நீங்கள் அவங்களுக்கும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது கட் பண்ணிக்கலாம். இவங்கள இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். 5 பூ சொன்னேன் இல்லையா, 5 பூ வந்து 4 பூ வந்து நான் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அந்த இதுவும் அந்த சவுண்டு வர்றதுக்கான ஒரு மணி டெக்கரேஷன் அதையும் பண்ணியிருக்கேன். இந்த தட்டை வந்து மேலே ஒட்டிட்டேன், பேப்பர் ஒட்டிட்டு மார்க் பண்ணிட்டேன். இந்த 5 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஊசியில் கோத்துட்டு வந்துடுவோம். இப்போ இந்த ஆர்டர் வைஸாக வச்சுக்கணும், எது பெருசு எது சின்னதுன்னு பார்த்து ஆர்டர் வைஸாக வச்சு நம்ம இதை கோக்கணும். இப்போ ஆர்டர் வைஸாக நான் வச்சுருக்கேன். இதை அப்படியே 1 by 1 கோத்துட்டு வந்துடலாம். இந்த 5 மணி கோத்ததும் இங்கே முடி போட்டுக்கணும், அப்போ தான் மேலே தூக்கி வராது. முடி போட்டுடணும், 5 மணி கோர்த்ததும் அதை முடி போட்டு வச்சிடணும். இப்போ நம்ம இதில் இதை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இதை மாதிரி வந்துடுச்சு. கோத்து மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம ஏன்னா 5த்தையும் கோத்துட்டு ஆர்டர் வைஸாக எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதனால் கோத்து மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி கோத்துட்டோன்னா அப்போ தெரியும் நம்ம என்ன 1 by 1 கோத்துட்டு ஹைட் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம கோத்துக்கலாம் முதல்ல. பாருங்கள், இது வந்து முடி ஹேங்கிங்காக நான் முடி போட்டிருக்கேன்.
சரிங்களா? இதில் வந்து நம்ம இதை கோத்துருக்கோம். இந்த மாதிரி 1 by 1 கோத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கோத்து ஹேங்கிங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைப்பில் வரும். இது இந்த மாதிரி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஒரு லைக் பண்ணுங்கப்பா. என்னோட சின்ன முயற்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கான சிந்தனை மொழிகள்: சிந்தனை செய்து சிந்தித்து செயல்படு. இன்னைக்கான பொன்மொழி சிந்தித்து செயல்படு. எந்த விஷயத்தையுமே நீங்கள் யோசித்து ஆலோசனை பண்ணி வேலை செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க, நல்லதாகவே நடக்கும். நல்லதே நினை நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி சிந்தனை செஞ்சு யோசித்து ஒரு வேலை செய்யுங்க. கண்டிப்பாக அது வெற்றிகரமாக முடியும். இந்த நாள் நல்ல நாளாக இனிய நாளாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.